கமான் பாய்ஸ். ஸோ அகெயின் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு தான் வந்திருக்கேன். அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு புக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ ஹாப்பினஸ்க்கும் அந்த புக்கில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் லைனோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகம் ஆக்சுவலி. ஸோ ஹாப்பினஸ் வந்து நம்ம டெய்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாப்புல நம்ம சாப்பிட்றதுனாலையும் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னாலையும் நம்ம கூட இருக்க பீப்புள்ஸ்னாலையுமே நமக்கு ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகும். ஸோ நம்மளோட செல்ஃப் ஹாப்பினஸை டே பை டே எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, ஸோ நாளைக்கு நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம் அப்படின்ற விஷயத்தை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரிப்பரேஷன் ஹேபிட்ஸ் அதெல்லாம் இருக்கிறத தாண்டி ஸோ இன்றைக்கி நான் பண்ணுற செயல் வந்து நாளைக்கு எனக்கு ஹாப்பினஸ் தருமா அப்படின்ற திங்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு சில செயலை செய்யும்போது ஸோ டே பை டே நமக்கு அதை அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த ஹாப்பினஸ்ன்றது பர்டிகுலராக டெய்லி அந்த செயல் செய்கிறதுனால ஹாப்பினஸ் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த புக்கில் இருக்கிற மெயின் கண்டென்ட் அந்த பர்டிகுலரில். ஸோ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்றைக்கி ஜிம் போகணும் ஆசைப்பட்றோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி நான் ஜிம் போகிறேன்னா இல்லையான்றது ஐயோ போகலையே அப்படின்னு நாளைக்கு நம்ம வருத்தப்படுவோம். பட் நான் இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸாவது நான் அதுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் ஒரு ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸாவது நான் இன்றைக்கி பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நாளைக்கு பரவாயில்ல நேற்று பண்ணியிருந்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல், அந்த ஹாப்பினஸ் நம்ம ஒரு சில செயலில் நாளைக்கு நமக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்குமா அப்படின்றத யோசித்து ஒரு செகண்ட் நம்ம அந்த செயலை பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம டே பை டே அந்த ஹேபிட் கண்டினியூ பண்ணும்போது அந்த ஹாப்பினஸ்ன்றது நம்ம லாங் லாஸ்டிக்காக நம்ம வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஹேபிட்ஸ் கூட நம்ம ஹாப்பினஸை இன்க்ளூட் பண்ணும்போது ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு பூமாக இருக்கும். நல்ல ஒரு ஹேபிட் வந்து ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கும் இல்லையா? ஸோ ஒரு நல்ல ஒரு ஹேபிட் பண்ணும்போது அந்த விஷயம் நம்ம இன்றைக்கி பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயத்தினால எனக்கு ஹாப்பினஸ் இன்றைக்கி நாளைக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எய்மோடு நம்ம பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து நாளைக்கு நம்ம யோசித்து பார்க்கும்போது ஓகே நமக்கு நேற்று பண்ணது வந்து பெட்டராக இருந்துச்சு, ஸோ அதேமாரி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பண்ணோன்னா நாளைக்கும் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த ஹேபிட்ஸ் ப்ளஸ் அந்த ஹாப்பினஸ் நமக்கு ஈக்குவலாகவே கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த டைமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ ஃபார் கமான் பாய்ஸ். தேங்க்யூ.